வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். விவிஆர் அவர்களின் மனக்கோலம் அத்தியாயம் 24. அம்மா, இந்த காலத்து எத்தனையோ பெண்களைப் போல, அதுவும் உத்தியோகம் பார்க்கிற பெண்களிலே எத்தனை பேர் இருக்கா? அவர்களைப் போல ஜானா தானாகவே ஒருவனை கல்யாணம் செய்து கொள்கிறதுன்னு முடிவுக்கு வந்து விட்டால் உன்னாலே என்ன பண்ண முடியும்? அப்போ அவள்கிட்ட என்னிடம் சொன்ன மாதிரியெல்லாம் பேச முடியுமா என்று கேட்டாள் சீதா. நான் பெற்றிருக்கிற முத்துக்கள் 3 நல்ல முத்துக்கள்னு இது நாள் வரையிலே நினச்சின்னு இருக்கேன். ஜானா அது மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சா 3லே 1 சொத்தைன்னு ஒதுக்கிப்படுறேன். அவ்வளோதான். ரொம்ப எலிசாக சொல்லிவிட்டாய். காலத்திலே அம்மாவும் அப்பாவும் பார்த்து கல்யாணம் செய்தப்போ ஒரு பெண் ஒரு பிள்ளையை தானாக தேர்ந்தெடுத்து கொள்கிறதிலே தப்பு இருக்கிறதா எனக்கு படவில்லை. ஜானா நல்ல குடும்பத்திலே பிறந்து ஒரு குணவானை கொண்டு வந்து நிறுத்தி இவனை நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன்னு சொன்னால் நான் முதலிலே அதை ஆமோதிப்பேன். அப்போ 2 முத்து சொத்தையாக்கும். சீதாவுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. நாங்கள் என்றைக்குமே சொத்தை இல்லையம்மா. இன்னும் 10ஆம் பசிலாக பசித்தவன் பழங்கணக்கு பார்க்கிற மாதிரி நீ இன்னும் அந்த நாள் சம்பிரதாயத்திலேயே கண்மூடித்தனமாய் மூழ்கியிருக்கிறாய். பாரு, உன் கருத்து தான் சொத்தையாயிடுத்து. காலத்துக்கு அனுசரிச்சுண்டு அதையொட்டி நாம் நீரோட்டத்தோடு போகலனா எருமை மாடு மாதிரி தேங்கி கிடக்கிற குட்டையிலே தான் அழுந்து கிடப்போம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரி என்றால் பாகரதி அம்மாள் அமைதியாக. அம்மாவின் சலனமற்ற முகமும் அமைதியுடன் சொன்ன பதிலும் சீதாவின் ஆத்திரத்தை பன்மடங்காக்கின. நான் பெரிய முட்டாளாக இருந்து விட்டேன். அந்த ரகுபதியை கல்யாணம் செய்து கொண்டு இந்த வீட்டை விட அது நரகமே தேவலைன்னுட்டு போயிருக்கணும். அவளுடைய ஆத்திரத்தை பொருட்படுத்தாத பாகிரதி சமையல் கட்டை நோக்கி சென்றாள். சீதா பிரமை பிடித்தவளைப் போல் வெகு நேரம் கூடத்திலேயே உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. அம்மா ஆட்சேபிப்பாள் என்பது அவள் எதிர்பார்த்ததுதான். ஆனால் அம்மாவின் மனத்தில் உள்ள பிடிவாதம்தான் அவளை அயர வைத்தது. எத்தனையோ விஷயங்களில் அம்மாவுக்கும் அவளுக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் வீட்டு செலவை பற்றியோ அல்லது அற்பமான காரியங்களை பற்றியோ உண்டான கருத்து வேறுபாடுகள். சம்பாதிக்கிற பெண் சொல்லுகிறாள் என்று அம்மா இறங்கி வந்திருக்கிறாள். ஆனால் இது குடும்பத்தில் ஒரு பெரிய காரியம். கல்யாண சமாச்சாரம். அதுவும் மூத்த பெண் இருக்க சின்னவளுக்கு நடக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை. ஜானாவுக்கு முதலில் விவாகம் நடத்துவதில் எத்தகைய தவறும் இல்லை என்று சீதாவின் மனம் நினைத்தது. அவளுடைய கருத்துக்களும் நினைப்பும் அவள் தினம் கண்டறியும் உலகத்திலிருந்து உதயமானவை. நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றதான எண்ணம் அவளுடைய எண்ணம். ஆனால் அம்மா இன்னும் கர்நாடகமான பழக்க வழக்கங்களிலே மூழ்கியிருக்கிறாள். தன் பெண்ணுக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல காலத்தை பற்றிய சந்தோஷத்தை காட்டிலும் சமூகம் சிரிக்குமே என்கிற பயம்தான் அவளிடம் அதிகமாக இருக்கிறது. மூத்தவள் முதலில் மனையில் உட்காராமல் 2வது பெண் மாலையும் கழுத்துமாய் நின்றால் அது குடும்பத்தின் சாபக்கேடு என்று நினைக்கிறாள். ஒருத்தியின் மனதில் இந்த மாதிரி கருத்துக்கள் வேறு ஒன்று இருந்தால் அவளை எப்படி மாற்ற முடியும்? நிச்சயமாக சீதாவுக்கு அம்மா நினைப்பது போலவோ எதிர்பார்ப்பது போலவோ அண்மையில் விவாகம் நிச்சயமாக போவதில்லை. அடுத்த வருஷம் இன்னும் 1 வயது அதிகமாகிவிடும் அவளுக்கு. இப்போதே ஏற்ற வரனுக்கு சிரமமாக இருக்கிறது. அடுத்த வருஷம் எங்கிருந்து முளைக்கும்? இப்படியே 4 மாதமும் ஓடி போக வயதும் விஷம் போல் ஏற இளமையின் கீழட்டு தளத்தில் சீதாவுக்கு என்ன கிடைக்கும்? அதுவரையில் ஜானாவும் காத்து கொண்டிருந்து தானும் இளமையின் மூப்புக்கு வந்து நிற்க வேண்டுமா? இனிமேல் அம்மாவிடம் கெஞ்சி பிரயோசனமில்லை. வெட்டு 1 துண்டு 2ஆக அவள் பேசி மேலே நடக்க வேண்டியதான். அம்மாவின் அழுகையை கண்டு பச்சதாபம் வருவதால் தானே சீதாவள் தன் காரியத்தை சாதித்து கொள்ள முடியாமல் போகிறது. ஜானா மட்டும் இசைந்து இணங்கிவிட்டால் அம்மா என்ன கத்தினாலும் அழுதாலும் நடராஜன் அவளுக்கு மாலையிட்டு விடுவான். இதை சீதாவே நடத்தி வைப்பாள். இந்த குடும்பத்தில் கஷ்டப்படுவதற்கு சீதா ஒருத்தி போதும். அடுக்கடுக்காக எல்லா பெண்களும் குழு கொம்பு இல்லாத கொடிகள் போல தவிக்க வேண்டாம். கண்டிப்பாக ஜானாவுக்கும் கமலாவுக்கும் சீதாவுக்கு இருந்தது போல புருஷன் வீடு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கும். வேறு வழி இல்லாமல் தான் இருவரும் நாட்களை தள்ளி கொண்டு வருகிறார்கள். அதுவும் ஜானாவுக்கு நடராஜனை பிடித்துவிட்டால் காரியம் முடிந்த மாதிரி தான்.
சீதாவின் கல்யாணத்துக்கு வாங்கியிருக்கும் நகைகளையும் பாத்திரங்களையும் வைத்துக்கொண்டு ஒப்பேற்றி விடலாம். அம்மாவின் பழைய பித்தளை வெண்கல பாத்திரங்கள் இருக்கவே இருக்கின்றன. கல்யாண செலவுக்கு சந்தானத்தின் காலில் விழுந்து கெஞ்சியாவது வாங்கி கொள்ளலாம். மயிலாப்பூரிலே ஒரு சத்திரத்தில் சக்திக்கு ஏற்றபடி ஜானாவின் கல்யாணம் நடக்கும். அம்மா அழட்டும், கதறட்டும், கத்தட்டும், சீதாவுக்கு கவலை இல்லை. ஓர் எல்லையில் வரை அவளும் தாயாருக்காக இதுவரையில் அடங்கியிருந்தாள். அம்மாவிடம் ஊறி போயிருக்கும் கர்நாடக கொள்கைகளுக்கு இனி அவள் செவிசாய்க்க வேண்டியதில்லை. நினைக்க நினைக்க ஜானாவின் கல்யாணம் நிச்சயமே ஆகிவிட்டதோ என்ற பிரமை சீதாவினில் எழுந்தது. சுமார் 5:30 மணிக்கு வீட்டை அடைந்த ஜானா, ஏனாக்கா நீ ஆஃபீஸிலேருந்து மட்டம் போட்டு வந்துட்டியா? நீ இருப்பாயின்னு நினச்சி உன் செக்ஷனுக்கு போனேன். யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டி இருந்தது. திரும்பி வர்றப்ப உன்னையும் இழுத்து கொண்டு வரலாம்னு செக்ஷன் அது பாதிக்கு மேலே காலி. கடைசியில் சிவப்பா பரமசாது மாதிரி ஒருத்தன் சீட் கொடுத்து உட்கார சொன்னான். அவன் கூட ஏதோ 2 நிமிஷம் பேசிவிட்டு வந்துட்டேன். டீசெண்டாக இருந்தான் அவன் பேர் என்னமோ சொன்னானே? ஆமாம், நடராஜன். உன் பேரிலே ரொம்ப மதிப்பு வச்சிருக்கானே அவன். மூச்சு விடாமல் அவள் பேசிக்கொண்டே போக பாகிதி அம்மாள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே அங்கே வந்தாள். சீதா அம்மாவை காணவில்லை. ஜானாவும் நடராஜனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு விட்டார்கள் என்று அறிந்த போதே அவளுடைய மனம் திருப்தியில் விரிந்தது. அபூர்வமாக அவளுடைய ஆஃபீஸுக்கு ஜானா என்று வந்திருந்தாள் என்றால் அது மனித காரியமே இல்லை, தெய்வ சங்கல்பம். ஏன், தெய்வ சம்மதமே கிடைத்து விட்டது. சீதா ஜானாவை பார்த்து லேசாக சிரித்தாள். அன்று தபால் ஆஃபீஸிலிருந்து 3:15 மணிக்கே ஜானா புறப்பட்டாள். போஸ்ட் மாஸ்டர் சிதம்பரத்தின் பிள்ளை SSLCயுடன் மல்யுத்தம் செய்த பிறகு அதைவிட மெட்ரிகுலேஷன் என்ற பெரிய படிப்பு என்று அதில் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறான். அது சம்பந்தமாக சர்வ கலாசாலை காரியாலயத்தில் சில விஷயங்களை விசாரிக்க வேண்டியிருந்தது. அவருக்கு பிள்ளை ஊரில் அச்சமயம் இல்லாததால் தபால் நிலையத்தை பூட்டி கொண்டு இஷ்டம் போல் செல்ல முடியாத அவர் என்ன செய்வது என்று விழித்தார். பியூனை அனுப்புவோம் என்றால் இவர் ஒன்றை சொல்லி அனுப்ப அவன் வேறு எதையாவது கேட்டுக்கொண்டு வந்து நிற்பான். விக்டரிடம் போக சொன்னால் நாளைக்கு போகிறேன் சார் என்பான். போஸ்டல் கிளார்க் ரங்கசாமி நாயுடுவுக்கு ஓய்வு இருக்கும் போதெல்லாம் திருப்பதி வெங்கடாஜலபதி துணை என்று எழுதி கொண்டிருக்க வேண்டும். மேலும் அவருடைய வயதுக்கு அவர் எப்படி அனுப்புவது? ஜானா ஒரு பெண், அதுவும் வயது வந்த பெண். அவளை தம்முடைய சொந்த வேலைக்கு உபயோகித்து கொள்வது விவேகமல்ல என்று பட்டது அவருக்கு. ஆனாலும் ஜானா சாமர்த்தியசாலி. ஒரு தடவையில் எல்லா காரியங்களையும் முடித்து கொண்டு வந்து விடுவாள் என்று அவருக்கு தெரியும். ஆனால் எப்படி அவளை நீ எனக்காக கொஞ்சம் சர்வ கலாசாலைக்கு போகிறாயா என்று கேட்பது? ஜானா, என்ன சார், கவுண்டரை க்ளோஸ் பண்ணியாச்சா? சுருக்காக 3 அடிச்சதும் பண்ணிவிட்டேன். கேஷ் நிறையா இருக்கா? 104 ரூபாயும் சில்லறையும் தான். எனக்கு சர்வ கலாசாலையிலே கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த பையல் மெட்ரிகுலேஷன் எழுதணுமாம். டுட்டோரியல் காலேஜில் கூட சேர்ந்திருக்கிறான். யார், உங்கள் ஸ்ரீமந்த புத்திரனா? இன்னும் எதற்காக அவன் படிப்புக்கு பணத்தை விரயமாக்குறீர்கள்? நான் சொல்கிறதை கேளுங்கள். ஏதாவது தொழிலிலே இழுத்து விடுங்கள். அவனை மெட்ரிகுலேஷன் படித்தால் 22 வயசுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்கிறது? அவன் அம்மா பிடிவாதமாக இருக்கா. என்னமோ செய்யட்டும்னு நானும் விட்டுட்டேன். சரி, என்ன சொல்கிறீர்கள்? சர்வ கலாசாலைக்கு போய் சில சமாச்சாரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் எப்படி போகிறது? நீ போயிட்டு வரியான்னு கேட்க போகிறீர்கள் இல்லையா? அது எப்படி ஜானா கேட்க முடியும்? அதான் கேட்டாச்சே. ஆனால் நான் இப்போ போனால் அங்கிருந்து அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். திரும்பி இங்கே வரமாட்டேன். வேண்டாம் என்ற அவர், நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஜானா என்றார். சரி சரி, விஷயத்தை சொல்லுங்கள். போகிறதோ போகிறேன், சீக்கிரமாவது போகிறேன். சிதம்பரம் தமக்கு வேண்டிய சமாச்சாரங்கள் என்னென்ன என்று விவரமாக சொன்னார். இவ்வளவு தானே? நீங்கள் பணத்தை எண்ணி சரி பண்ணி கொள்ளுங்கள். சிதம்பரம் நிம்மதி பொறுமிச்சு கொண்டு விட்டு தமக்காக வெயிலில் இறங்கிய ஜானாவையே பார்த்து கொண்டு நின்றார். சர்வ கலாசாலையில் அவளுடைய வேலை 10 நிமிடங்களில் முடிந்துவிட்டது. அதற்கு காரணம் அவளுடைய அழகுதானோ என்னமோ. சம்மதமில்லாத 1-2 இளம் குமாஸ்தாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவளுக்கு தேவையானதை விசாரித்தார்கள். கடைசியில் அவள் சம்பந்தப்பட்ட குமாஸ்தாவிடமிருந்து தகவல்களையெல்லாம் வாங்கி கொண்டு திரும்பினாள்.
திரும்பி மெரினா சாலையில் இறந்தபோது மணியை பார்த்தாள். 4 அடித்து 10 நிமிடங்கள். அவள் பஸ் நிலையத்துக்கு வர ஒரு நிமிஷம் இருக்கையில் தான் சாந்தம் வழியாக அடையாறு செல்லும் பஸ் போயிருந்தது. இனி அடுத்த பஸ் வர குறைந்தது 20 நிமிடங்களாவது ஆகும். மேலும் அந்த பஸ்ஸில் போனால் சாந்தமில் இறங்கி 3/4 மைல் நடக்க வேண்டும் வீட்டுக்கு. 5 மணிக்கு அப்புறம் மயிலாப்பூர் வழியாக மந்தைவெளி செல்லும் பஸ்ஸுகளும் சாந்தம் வழியாக மந்தைவெளி வரை மட்டுமே செல்லும் பஸ்ஸுகளும் வரும். இருக்கிற 3/4 மணி நேரத்தை பஸ் நிலையத்தில் கடத்துவானேன். திடீரென்று அக்காவின் ஞாபகம் வந்தது. சற்று தூரத்தில் தான் சேப்பாக்க கட்டடம் ஒன்றில் அவளுடைய ஆஃபீஸ் இருக்கிறது. போய் பார்த்தால் என்ன? கிடைத்தால் கேன்டீனில் ஒரு கப் காஃபியும் கூட சாப்பிடலாம். ஆனால் சீதாவின் செக்ஷனில் சூப்பரிண்டெண்டும் 2-3 குமாஸ்தாக்கள் மட்டுமே இருந்தார்கள். சீதாவை காணோம். ஒரு வேலை விஷயமாக பக்கத்து செக்ஷன் எதிலாவது இருக்கிறாளோ என்று தலையை திருப்பி பார்த்தாள். சீதாவை எங்கும் காணோம். சூப்பரிண்டெண்ட் மார்க் சகாயம் மூக்கிலிருந்து நழுவி கொண்டிருக்கும் கண்ணாடியை அடிக்கடி இடது கையால் மேலே தள்ளியவராய் தம் வேலையில் மூழ்கியிருந்தார். அவருக்கு முன்னால் சில அடி தூரத்தில் ஜானா நிற்பதை அவர் கவனிக்கவில்லை. அப்போதுதான் செக்ஷனுக்குள் பிரவேசித்த ஒரு இளைஞன் தன் டெரிலின் ஷர்ட்டின் காலரை சரி செய்து கொண்டே ஜானா பக்கமாக வந்தான். உங்களுக்கு யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்ட அவன் அவள் பின்னாலே வரட்டும் என்று என்னவோ பக்கத்தில் இருந்த தன் சீட்டை நோக்கி நடந்தான். அவனுடைய வெள்ளை பேண்ட்டையும் கிரீம் கலர் ஷர்ட்டையும் கவனித்து கொண்டே ஜானா சீதாவை பார்க்கணும் என்றாள். அப்போது அவன் அருகே தான் நிற்பதை உணர்ந்தாள். கை கேட்டிய தூரத்தில் இருந்த ஒரு காலி நாட்காலியை சிறிது இழுத்து அவன் உட்காருங்கள் என்றான். தன் கேள்விக்கு நேரடியான பதில் இன்னும் கிடைக்கவில்லை என்பதை உணர்ந்த ஜானா சீதா இன்னும் சில நிமிடங்களில் வந்து விடுவாள் என்ற எண்ணத்தில் உட்கார்ந்து கொண்டாள். அவள் உட்கார்ந்ததும் சீதா இன்னைக்கு 1/2 நாள் லீவு எடுத்துக்கொண்டு போய்விட்டாள் என்றான். அப்படியா? ஆச்சரியத்துடன் ஜானா எழுந்திருக்க எத்தனித்தாள். கொஞ்சம் இருங்கள். நீங்கள் சீதாவுக்கு என்ன ஆகணும்? நான் அவளுடைய தங்கை. அதாவது ஜானா இல்லையா? ஆமாம். என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சீதா சொல்லியிருக்கிறாளா? ஆமாம். ஆனால் என் பெயர் உங்களுக்கு தெரியாது இல்லையா? என் பெயர் நடராஜன். ரொம்ப நன்றி. நான் வீட்டிலே பார்த்து கொள்கிறேன். ஆட்சேபனை இல்லைனா ஒரு கப் காஃபி சாப்பிட்டு விட்டு போகலாம். நான் வாங்கி கொடுத்து நீங்கள் சாப்பிட்டதாக தெரிந்தால் உங்கள் அக்கா கோபித்து கொள்ள மாட்டாள். இதில் கோபித்து கொள்ள என்ன இருக்கு? நானே கேன்டீனில் போய் சாப்பிட்டு கொள்கிறேன். கேன்டீனுக்கா? நீங்கள் போவானேன்? புயினை அனுப்புகிறேன். பரவாயில்லை, வருகிறேன் என்று கூறிவிட்டு ஜானா வெளியேறினாள். நடராஜனும் எழுந்து வராந்தா வரை அவளுடன் வந்து வழி அனுப்பினான். வீட்டை ஜானா அடைந்த அன்று நடந்ததையெல்லாம் கூறின பிறகு சீதா, ஜானா, இன்னைக்கு நான் உன்கிட்ட முக்கியமான சமாச்சாரம் ஒன்று பேசணும். ரகசியம் கூட என்றாள். முதல்ல டிஃபன் காஃபி சாப்பிடணும் என்றாள். பிறகு கமலா எங்கே என்று கேட்டாள். சினிமாவுக்கு போயிருக்கிறாள். அவளுக்கு வேற என்ன வேலை என்று முணுமுணுத்து கொண்டே புடவை மாற்ற சென்றாள் ஜானா. சுமார் 20 நிமிடங்களுக்கு பிறகு சீதா மெதுவாக ஆரம்பித்தாள். ஜானா, நான் மனசிலே ஒன்று நினச்சிருக்கேன். அது தப்பில்லைனாலும் இல்லைனும் என் மனசாட்சி சொல்கிறது. ஆனால் அதை நிறைவேற்றி வைக்கிறது உன்னுடைய முடிவிலே இருக்குது. விஷயத்துக்கு வா அக்கா. நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கொள்ளணும். இதை சொல்கிறதுக்கு தானா இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணினேன்? ஏன் அதில் இஷ்டம் இல்லையா? முதல்ல உனக்கு ஆகட்டும். எனக்கு ஆகாது அப்படின்னு யார் சொன்னா? நானே தான். என்ன உளறுகிறாய்? ஏதோ அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு இழிஞ்சு போயிட்டியே. அதெல்லாம் வாழ்க்கையிலே சகஜமடி. நீ என்ன வேணும்னாலும் சொல்லு. எனக்கு கல்யாணம் தேவையில்லை. அப்போ என் கல்யாணத்தில் என்ன அவ்வளோ அக்கறை? நானும் நீயும் ஒன்றா? இல்லை, நீ ஒரு படி மேலே. முதல்ல நீ தான் மனையிலே உட்காரணும். ஏன் அம்மா அந்த காரியத்தை செய்யலைன்னா நானே உட்காந்து வைப்பேன். ஆமாம், ஏன் இப்படி திடீர்னு மூளை போயிருக்கு? உனக்கு 23 வயசாச்சு. இன்றைக்கி தான் தெரியுமா? உனக்கும் அடுத்தபடியாக கமலாவுக்கும் கல்யாணமாகிவிட்டால் உன் ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிடுமாக்கும். இதை பாரு அக்கா, சில சமயத்தில் நீ பரபரப்ப மாதிரி உட்கார்ந்து கொண்டு இந்த உலகமே உன் மண்டை உச்சியில் தான் விழுந்து கிடக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறேன். முதல்ல நீ உன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும். வெயிலே காஞ்ச வடம் அப்பளமும் மாதிரி நீயே உன்னை ஆக்கிக்கொள்வதில் யாருக்கு என்ன புண்ணியம்? நாம் ஏழை. ஆனால் அதை பறை கொட்டி கொண்டு 4 பேருக்கு தெரிய ஆடுவானேன்? வேணுமென்றே அழுக்கை கட்டி கொண்டு மலிவான நூல் புடவையும் கோலமாக ஆஃபீஸுக்கு போகிறாய்.
4 நல்ல புடவையை தினமும் துவைத்து இஸ்திரி போட்டுண்டு நீ போ. அதுவும் பச்சை, நீலம், சிவப்பு என்கிற கலரில் இருந்தால் உன் வயசு 3 நாளில் குறைஞ்ச மாதிரி உனக்கே தோணும். வாழ்க்கையிலேயே இயற்கையாக உற்சாகம் கிடைக்கலனா நாம அதை உண்டாக்கி கொள்ளணும். என்னடி, நான் ஏதோ சொல்லி கொண்டு வரேன். நீ பிரஸ்தாபிப்பதற்கு காரணமே உன் மனப்போக்கு தான். திடீர்னு ஒரு ராத்திரி படுக்கையிலே உட்கார்ந்து கொண்டு இன்னமே எனக்கு வாழ்வு கிடையாது, அது அஸ்தமிச்சாச்சு என்கிற ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் சொல்கிறது கேளு. இந்த மாதிரி இராதே. எதிலும் அக்கறை இல்லாமல் யார் சொன்னாலும் கேட்காம தனக்குத்தானே செய்யாத குத்தத்துக்கு சூடு போட்டு கொள்கிறவளை போல் இருக்கிறதிலே நீ யாருக்கும் என்ன உபகாரமும் செய்தவளாகிவிட மாட்டாய். அதெல்லாம் போகட்டும்டி. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கொள்ள விருப்பம் இல்லையா? யார் சொன்னார்கள்? கண்டிப்பாய் பண்ணிக்கொள்ள தான் போகிறேன். நான் என்ன மணிமேகலையா இல்லை புத்த பிச்சனையா?